ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிஞ்சால் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரிஞ்சால் சேர்த்துருக்கேன். பிரிஞ்சாலில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் வந்து இது வந்து ஊசி ஊசியாக இருக்கும். அந்த பிரிஞ்சால் பாருங்கள், அதை நெட்டாக கட் பண்ணி வச்சுட்டு அது கூடவே கொஞ்சமான மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா டக்குன்னு குக் ஆகி வரும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு தோட போடாதீங்க. தோல் நம்ம சாப்பிடும்போது போய் மாட்டிக்கிறோம். அதனால் வந்துட்டு நீங்கள் தோல் எடுத்துகிட்டு போடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5-6 மிளகு எடுத்து தட்டிட்டு போடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா குக்காகி வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாதம் போட்டு அது கூடவே இந்த நீங்கள் செஞ்சு வச்சுருக்க இந்த கூட்டை எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.